ஏய் எந்திரா உங்க என்ன பண்ணிட்டு இருக்க மச்சான் ஏய் மச்சான் எந்திரா ஏய் போடா ஞாயிற்றுக்கிழமையே நிம்மதியை எடுத்து விட முடியா உனக்கு என்னதான் மச்சான் நம்மள இந்த பிரியா இம்சை தாங்க முடியலடா லவ் பண்ணுறேன்னு டார்ச்சர் பண்ணுறா நீ தான்டா பின்னாடி சுத்தின பின்ன ஆனால் நான் பாட்டு டைம் பாஸுக்கு தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அவளோட இம்சை தாங்கவே முடியறதில்ல எப்படியாச்சும் கட் பண்ணி விடணும்டா ஏதாவது ஹெல்ப் பண்ணுறா நான் என்னடா ஹெல்ப் பண்ணுறது எல்லா பிள்ளையும் கட் பண்ணி விடல அது மாதிரி கட் பண்ணி விடு நல்லா சொன்னால் கேட்குற ஆள் இல்லைடா நான் என்ன ஒரு ஐடியா சொல்கிறேன் நான் ஒரு 11 மணிக்கு வர சொல்லியிருக்கேன் நம்ம எல்லாரும் ஒன்றா போகலாம் நான் சொல்கிறத மட்டும் அப்படியே எனக்கு செஞ்சுனா போதும் சரி என்ன மச்சா ரெடி ஆகிட்டியா இதுதான் சாவி தொலைவிட்டு இருக்கேன் பின்னாடி இருக்க கிரவுண்டுக்கு எதிராக சாய் கேட்டு இருக்கா நடந்தே போகலாம் அப்படியா சரி ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன் எப்படி இருந்தாலும் 10 நிமிஷத்தில் வந்துடுவா நான் காலைல சொல்லி கொடுத்தா உனக்கு ஞாபகம் இருக்குல்ல ஆமாம் இருக்கு மறக்காமல் சொல்லிடுவியா சொல்லிடுண்டா நீ ஒரு நிமிஷம் உன்னை நம்ப முடியாது ஃபோன் வச்சுருக்கியா இருக்கு ஃபோன் எடு கால் பண்ணுறேன் அட்டன் பண்ணி வை சரி சரி வச்சுக்கோ நான் வர நேரம் ஆச்சு நினைக்கிறேன் அப்படியே முடிச்சு இப்போ பேசி சரி பிரியா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நான் ஒன்று சொல்கிறேன் தப்பா நினைக்கிறேன் கார்த்திக் நீ நினைக்கிற மாதிரி நல்லவும் கிடையாதுமா அவன் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி தான் எல்லா பொண்ணுட்டையும் பேசிகிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பேசி தான் ஒவ்வொரு பொண்ணுட்டையும் இதே மாதிரி பேசுகிறான் அப்புறம் கழட்டிட்டு போயிடுறான் என்னென்ன சொல்கிறீங்க அவங்க கூட பழகிறவங்க எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க அவங்க சொல்லி நீங்கள் வந்து சொல்கிறீங்களா இல்லை அவங்க நிஜமாலுமே அப்படித்தாங்க யார் அவரை பற்றி என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் அவரை முழுசாக நம்புகிறேன் அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் அவரை மட்டும்தான் லவ் பண்ணுவேன் சாகிற வரைக்கும் லவ் பண்ணிட்டு இருப்பேன் பிரியா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேட்டு போ பிரியா ஒரே செகண்ட் இல்லை சொல்கிறது மட்டும் கேட்டு என்ன சொல்ல போகிறேன் நீ கெட்டவன் சொல்ல போறியா இல்லை பிரியா சாரி பிரியா பொண்டாட்டிக்கிட்ட சாரி கேட்பாங்க